தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி அறிவிப்பு தலைதெறிக்க ஓடும் தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி அறிவிப்பு தலைதெறிக்க ஓடும் தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக படுதோல்வி அடைந்தது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பெரும்பாலான தொகுதிகள் 3வது இடத்தை பெற்றன. அதிமுக வாக்கு வங்கி குறைந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் இருக்கும் வரைதான் இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னமாக இருந்தது. எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு இரட்டை இலை தோல்வி சின்னமாக மாறிவிட்டது. இரட்டை இலையை மக்கள் மறந்துவிட்டார்கள். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மக்கள் மறந்தது போன்று இரட்டை இலையை மறந்துவிட்டார்கள். இனிமேல் இரட்டை இலைக்கு எதிர்காலம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்து அதிமுக நிர்வாகிகள் 35% பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டனர். இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தற்பொழுது கலந்தாய்வு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருகிறார். உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுங்கள், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம், களமாடுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தற்பொழுது அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு தலைதெறிக்க ஓட ஆரம்பித்துள்ளனர். அதாவது, முன்பெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவில் வேட்பாளர்களாக சீட்டு கிடைக்க கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் இப்பொழுது அதிமுகவில் போட்டி இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட்டு கேட்பதில் போட்டி இல்லை. என்னவென்று சொன்னால், அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டால் தோல்வி உறுதி, வெற்றி நிச்சயம் கிடையாது. நம்ம கை காசை போட்டு ஏன் இறப்பானே, நம்ம கை காசை போட்டு ஏன் செலவழிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அதிமுக நிர்வாகிகள் வந்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆர்வம் இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால், எம்ஜிஆர், ஜெயலலிதாவை போன்று கவர்ச்சி மிக்க தலைவர்களுடைய பிரச்சாரம் கிடையாது. நம்பிக்கைக்குரிய ஒரு தலைமை கிடையாது. ஆக அதிமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளராக இறங்க அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை. எடப்பாடி அறிவிப்பை கேட்டவுடன் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் தலைதெறித்து ஓட ஆரம்பித்துள்ளனர். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு வேட்பாளர்கள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. பூத் ஏஜென்ட் போடக்கூட ஆள் இருக்குமா என்பது கேள்விக்குறி. கட்சி வேலை பார்ப்பதற்கு ஆள் இருக்குமா என்பதும் கேள்விக்குறி. தற்பொழுது அதிமுக அரசியல் களத்தில் காணாமல் போய்க் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.